ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எவிக்ஷன் அப்டேட்டு உங்களுக்கு ஒரு லுக் தெரிஞ்சிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா யூடியூபர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது, கனியா எஃப்ஜேவா அப்படிங்கிறதுல. இப்போ ஆல்மோஸ்ட் எஃப்ஜே தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்ல முடியாது, லாஸ்ட் மினிட்ல திருப்பி உங்கள் அந்த எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன்ற கான்செப்டை இந்த எவிக்ஷனில் எப்போ வேணால் எப்படி வேணால் மாற்றுவாங்கன்னும் போது அந்த 1% இருக்க தான் செய்யும். ஆனால் 99% எஃப்ஜேவும் ஆதிரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எஃப்ஜே ஆதிரியும் போது கனி தான் அந்த கார்டில் இருந்தாங்க. ஆக்சுவலி நமக்கு தான் தெரியுமே, சேதுபதி சார் வந்தோடனே கனியை பொத்தி வைப்பார். பொத்தி வச்சு வளர்க்குற மேகலை அப்படின்னு சொல்ல ஒரு காமெடி வருமே, வடிவேல் காமெடி, அந்த மாதிரி கதையாக கனியை வந்துட்டு பொத்தி தான் வைக்கிறாங்க. 3, 4, 5 வாரம் நாமினேஷன் பாஸ் கொடுத்து காப்பாற்றினாங்க. 3 வாரம் ஓட்டில் வந்துமே எடுக்கவே இல்லை. அப்படின்னும் போது வெளிலலாம் வந்து விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் கூட எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அது ரூமர்ஸ்ன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலி அந்த வாரம் இல்லாமல் ஃபுல்லாக கனிக்கு ஓட்டே இல்லை. எப்பயுமே டாப் 5க்குள்ளே கனி வர்றதே கிடையாது. ஓட்டிங்கில் லீஸ்டில் தான் இருப்பாங்க, டேஞ்சர் ஜோனில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சேனல் காப்பாற்றி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டியும் அந்த வேலையை தான் பண்ணியிருக்காங்க. நானும் சொல்கிறேன், விக்ரமை வந்து இவங்க வின்னர் ஆக்கணும், இல்லை டாப் 2ல் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது அதுக்கு ஒரு பிடிமானமா அங்க ஜால்ரா போடுறதுக்கு கனி வேணும். ஜால்ரா இல்லைன்னா விக்ரமோட வண்டி ஓடாது. ஒன்று சுபிக்ஷாவோட ஜால்ரா இருக்கணும், இல்லை கனியோட ஜால்ரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் மாதிரி சபரியும் எஃப்ஜேவும் பெருசாக ஜால்ரா போடுறதில்ல. விக்ரமுக்கு டேரெக்டாக சபரி ஜால்ரா போடுறதில்ல. அதே சமயத்தில் விக்ரமை எதிர்க்கிறதோ இல்லை. இது புரிஞ்சவங்களுக்கு புரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த விக்ரம் வண்டியை தள்ளணும்னா அந்த ஒரு சேருக்கு 4 கால் இருக்கிற மாதிரி ஒரு 2 காலை வந்து முட்டு கொடுத்து தான் இவங்க தள்ளணும். ஒரு காலை சேனலே வந்து இருந்துருவாங்க. ஒன்று அவன் ஆடுவான், இன்னொன்று சேனல் முட்டு கொடுக்கும். மிச்ச 2 ஜால்ராவை அங்கே யாராச்சும் உள்ளே இருக்கணும்னா அது சுபிக்ஷாவை இப்போ ஆல்ரெடி அப்படிதான் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பாசமலர்கள்னு அவரை ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கனி விக்ரம் விஷயங்கள் எதுவுமே வெளில வர்றதில்ல, கனியை எவிக்ஷனும் பண்றதில்ல. அப்படின்னும் போது இப்பயுமே கனியை காப்பாத்திட்டு எஃப்ஜேவை தான் வெளில அமைச்சிருக்காங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து போன வாரம் விக்ரமை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வியானாக்கும் இதுதான் நடந்தது, தெரியுதுங்களா? ஸோ வியானாலாம் எப்பயோ வெளில போயிருக்கலாம். எஃப்ஜே கூட சேர்ந்து அந்த விஷயங்கள் வரும்போது ஆதிரை உள்ள அமைச்சு வியானா உள்ள வச்சு ஒன்று பண்ணாங்க. எப்போ விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ண வேண ஆரம்பிச்சாங்களோ அப்போ வெளில போயிட்டாங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவும் ஒரு வேளை இந்த வாரம் வந்து நான் சொன்ன மாதிரி சுபிக்ஷா விக்ரமை நாமினேட் பண்ணி விக்ரம் மேனிப்புலேட் பண்ண சுபிக்ஷா பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அது போய் பாருங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பேனிக் அட்டாக் எல்லாத்துக்குமே வர்றதுக்கு காரணம் விக்ரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து தன்னை வச்சு விக்ரம் ஏதோ ஒரு கேம் ஆடுறாருன்னு உஷாராய் விக்ரமை எக்ஸ்போஸ் பண்ணவோ இல்லை விக்ரம்க்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருந்தா இந்த இடத்துல எஃப்ஜேவை தப்பிச்சுட்டு சுபிக்ஷா அமைச்சிருப்பாங்க. ஆனால் சுபிக்ஷா திருப்பி வந்து விக்ரம் கூட சேர்ந்துட்டதுனால எஃப்ஜே தான் அதுக்குள்ள விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவ்வளோ நாளா பொத்தி வச்சு இந்த ரவுடியை இந்த வாரம் சொல்லுன்னு வெளில விட்டதுக்கான காரணம் வந்து விக்ரம்க்கு எதிராக நின்னதுதான் ஒன்று. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம்லாம் அவன் கொஞ்சம் கேள்வியே கேட்டான். விக்ரம் வினோத் கூட ஒரு சண்டை, அதாவது ஆம்பளைங்க கூட சண்டை போட்டான். ஓகேவா? எப்பயுமே பாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கவன் இந்த வாரம் வினோத் கூட சண்டை போட்டான், விக்ரம் கூட சண்டை போட்டான், ஆம்பளைங்க கூட சண்டை போட்டான், கண்டென்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது அந்த கண்டென்ட் இல்லாமல் ஓரளவுக்கு கேம்கான கண்டென்ட் கொடுத்தா அப்படின்னும் போது அந்த கண்டென்ட் விக்ரம் மேலே எதிராக பாஞ்சுது, வினோத் மேலே எதிராக பாஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது வினோத் இவங்களுக்கு விஷயம் இல்லை, ஆனால் விக்ரம் தான் விஷயம். விக்ரம் எதிர்த்தா உடனே வெளில போயிட்டான். இதுதான் நம்ம வந்து சேனல் வந்து விக்ரமை தாங்கி பிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ஆதிரை விஷயங்கள். ஆதிரை 24 hours அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ அவ உள்ள வரதுக்கான அந்த ஆஃபரை வந்து கொடுத்துட்டு ஏன் நீங்க ஆதிரியை வெளில அமிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே உள்ள இருந்தாதான் உங்களுக்கு ஆதிரை கண்டென்ட் வேணும். ஏன்னா உங்க வீட்டுல இருந்து வரவங்க கண்டிப்பா இந்த எஃப்ஜே ஆதிரை விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாஸ்க் வரும்போது தான் எஃப்ஜே விஷயங்கள் பாதிக்கப்பட்டதுன்னு ஒன்று எடுப்பாங்க. வீக்கெண்ட் வரும்போது தான் எடுப்பாங்க, அந்த கோர்ட் டாஸ்க் வரும்போது தான் எடுப்பாங்க. மற்ற நேரத்துலலாம் எஃப்ஜேக்கு வந்துட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு கிச்சன்லேயே அவங்க கூட வேலை செய்வாங்க, அவங்க கூட உட்காருவாங்க, அவங்ககிட்டயே ஹக் கேட்பாங்க, அவங்ககிட்டயே பண்ணுவாங்க. எப்படி பாரு கமருதீன்